அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 16வது நாள் அதிகாலை ஜெபத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை நாம் ஏகமாய் வாசித்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். அல்லேலூயா. யோவான் புஸ்தகம் 14வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. 14:30. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. ஆ, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், ஆ. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இன்னைக்கு வாசிச்ச 16ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிங்க. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, ஆ, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். இந்த 2 வசனத்தையும் வாசிக்கும் போது கொஞ்சம் ஹியூமர் சென்ஸ் ஏசப்பாக்கு இருக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுது. அல்லேலூயா. 14ஆம் அதிகாரத்துல பாருங்க, இனி நான் உங்களிடத்தில் அதிகமாய் பேசுவதில்லை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் பேசிக்கிட்டே இருக்கிறார். நிறைய பிரசங்கம் பண்றார். சில பிரசங்கியாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வசனத்தோட சொல்லி முடிச்சிடுறேன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் அரை மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. நான் அப்படித்தானா? இல்லையே. பிரைஸ் எல்லாம். இனி அதிகமாய், அப்ப அங்கேயும் ஒரு பாயிண்ட் வைக்கிறார். அதிகமாய் நான் பேசுவதில்லை, அப்போ கொஞ்சமா பேசுவார். அப்போ இந்த கொஞ்சமே பாருங்க இன்னும் எப்படி இருக்கு. இன்னும் 5 அதிகாரம் 6 அதிகாரம் கடந்து போகுது. அல்லேலூயா. அடுத்து இங்க பாருங்க, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. இப்பவே நீங்க தாங்க மாட்டீங்க. ஸோ கொஞ்சம் ஹியூமர் சென்ஸ் இருக்கோ அப்படின்னு ஒரு ஹியூமரா ஆரம்பிக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. தெரியல, அது அவருக்கு தான் தெரியும். போய் அங்கே தான் போய் கேட்கணும். அல்லேலூயா. சரி, இங்கே நம்ம சில விஷயங்கள் நாம படிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 8வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாவம், நீதி, நியாய தீர்ப்பு, இந்த 3 கேட்டகரியா பிரிக்கிறார். அதற்கு 3 சாரார்களையும் அவர் அடுத்த வசனங்களே சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ பாவத்தை குறித்து யாருக்கு உணர்த்துவார் அப்படின்னா, அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே. அப்போ நீங்க பாவம் செய்கிறீங்கன்னா ஏசப்பாவை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். இல்லையா? அப்போ அவங்களுக்கு தான், நமக்கு இல்லை அப்படின்னு இல்லை. அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே நான் பாவத்தை குறித்து அவர்களுக்கு உணர்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால நீதியை குறித்தும். இப்ப நீங்க பிசிக்கலா நீங்க என்னைய பார்க்க முடியல, அதனால நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், நீதியை குறித்தும். நீதியா நடந்தீங்கன்னா அங்க வந்து என்னைய பார்க்கலாம் பிதாவினிடத்துல. அடுத்து பாருங்க 11வது வசனம், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும். பொல்லாத பிசாசு சிலுவையில நியாயம் தீர்க்கப்பட போகிறான். அதனால நியாய தீர்ப்பை குறித்தும் நான் என்ன பண்றேன், கண்டித்து பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட நான் உணர்த்துவிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். சரி, அடுத்து இங்க நீங்க 14:15 நீங்க பாத்தீங்கன்னா, அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். எந்த அனௌன்ஸ்மெண்டா இருந்தாலும், எந்த அறிவிப்பா இருந்தாலும் எதிலிருந்து எடுத்து சொல்றாரு, இயேசுவினிடத்திலிருந்து. அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய சிலபஸ் என்ன அப்படின்னா இயேசு தான். இயேசுவுக்கு அப்பாற்பட்டு எந்த காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்த மாட்டார். அப்படி ஒருவேளை வெளிப்படுத்துற மாதிரி இருந்தா அது பரிசுத்த ஆவி இல்ல, அது அசுத்த ஆவி. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ எதை எடுத்து சொன்னாலும், எதை விளக்கி சொன்னாலும், இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயை திறந்து என்ன உபதேசத்தை சொன்னாரோ அல்லது வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன் அடிப்படையில ஒரு காரியம் உங்களுக்கு உதவிக்குமானால், ஒரு ஏவுதல் உங்களுக்கு வருமானால், அது பரிசுத்த ஆவியினாலே சொல்லப்படுகிறது. வேற ஏதோ ஒன்று நூதன சீசனாக ஒரு புது விஷயமா உங்களுக்கு தோணுச்சு, அது ஏசப்பாவுக்கு உகந்ததல்ல அப்படின்னா அது அந்தி கிறிஸ்துவினாலே அசுத்த ஆவியினாலே உண்டானது. அப்ப அங்க என்னிடத்திலிருந்து எடுத்து சொல்லுகிறார் அப்படின்னா, என்னிடத்திற்கு எப்படி வந்தது, அது பிதாவினுடையதா இருந்தது. அடுத்த வசனம் அப்படி, பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், என்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை எடுத்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். அப்ப என்ன அர்த்தம்? மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். ஆனா காலங்கள் வேறு வேறாக இருக்கிறது. பிதாவினுடைய காலம் வேறு, இயேசு கிறிஸ்துனுடைய காலம் வேறு, பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யக்கூடிய காலம் வேறு. ஆனாலும் முக்காலத்திற்கும் திரியேக தேவனாகிய நம்முடைய தேவன் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? என்னுடையவையிலிருந்து அவர் எடுத்து உங்களுக்கு சொல்லுவார், உபதேசம் பண்ணுவார், அறிவிப்பார், கண்டித்து உணர்த்துவார். எப்போ? காலம் போய்கிட்டே இருக்கு. அப்போ எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எவ்வளவுதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் சரி,
அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருகை இருக்கும் மட்டும் அவருடைய சிலபஸ் வேலிடிட்டி உண்டு. அல்லேலூயா. அவருடைய சிலபஸ் மாறவே மாறாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய வருகை நாளைக்கு இருக்குமானால் அவருடைய வருகை மட்டும் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து எடுத்து உபதேசம் பண்ணுவார், கண்டித்து உணர்த்துவார். அப்ப என்ன அர்த்தம்? அந்த நாள் வரைக்கும் அவருடைய வருகை நாள் பரியந்தம் அவருடைய உபதேசம் செல்லுபடியாகும். என்னதான் உலகம் மாறினாலும், என்னதான் உலகம் தலைகீழா நின்னாலும், டெக்னாலஜி பயங்கரமா வந்தாலும் அவருடைய அந்த சத்தியம் செல்லுபடியாகும். அதனுடைய வேலிடிட்டி பீரியட் எப்போ? அவர் எடுத்துக்கொள்ளப்படும் மட்டும், சபையை எடுத்துக்கொள்ளப்படும் மட்டும், அல்ல தடை செய்கிற பரிசுத்த ஆவியானவர், அல்லேலூயா, அந்த தடை நீங்கும் மட்டும் அந்த சிலபஸ் செல்லுபடியாகும். அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினேன். சரி, முக்கியமா நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்க வேண்டிய ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போகிறேன். 24வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 24வது வசனம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, ஆ. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். சரி, அப்ப நல்ல கவனிங்க. இதுவரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணவே இல்லை அப்படின்னு அவர் சொல்லல. நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. இப்ப இதுக்கு முன்னாடி எவ்வளவு ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. எலியாவின் ஜெபம்லாம் இருக்கு, மோசேயின் ஜெபம்லாம் இருக்கு. அல்லேலூயா. எத்தனையோ ஜெபங்கள் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, 15ஆம் அதிகாரத்துல 10-11 வாசிங்க. முந்தின அதிகாரத்தினுடைய 10-11 வாசிங்க. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும். இதுதான் பாயிண்ட். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அந்த வசனத்தில் எப்படி முடிக்கிறாரு? கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப இங்க என்ன சொல்றாரு பாருங்க, உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. அப்போ அவருடைய அன்பிலே, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல, இயேசு கிறிஸ்துவாகிய நான் பிதாவினுடைய அன்பிலே நான் எப்படி நிலைத்திருக்கிறேனோ அதே போல என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருந்தால், இயேசு கிறிஸ்துனுடைய சந்தோஷம் என்ன அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷம், அதுதான் என்னுடைய சந்தோஷம். யார் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறார்களோ, அந்த பரிசுத்த ஆவியிலே அவர்கள் நிலைத்திருக்கிறார்களோ, அந்த பரிசுத்த ஆவியினுடைய நிலைத்திருந்து பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட நீங்கள் என் நாமத்தினாலே ஜெபிக்கும் பொழுது என்னுடைய சந்தோஷத்தை நீங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள். இன்னும் புரியல உங்களுக்கு? அல்லேலூயா. நான் என் பிதாவினுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்கள் என்ன பண்ணணும்? என்னுடைய சந்தோஷத்திலே நிலைத்திருக்கணும். எந்த சந்தோஷத்துல? நீங்கள் பரிசுத்த ஆவியிலே நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்த ஆவியிலே நிலைத்திருந்தால் அது இயேசு கிறிஸ்துனுடைய சந்தோஷத்திலே நீங்கள் நிலைத்திருக்கிறதாக அர்த்தம். சரியா? உங்களுக்கு போக புரியும். அப்ப என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும். அப்ப பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு கூட நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு நிறைவான சந்தோஷத்தை உங்களுக்கு பதில் கொடுப்பார். உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். வாசிங்க ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 26வது வசனம். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வதில்லை என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்ப ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்காக விண்ணப்பம் செய்கிறார். அல்லேலூயா. அப்ப நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று சொல்லி தெரியாது இருக்கிறபடினால, அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஜெபிக்க உதவி செய்கிறார். இன்னும் ஒரே லைன்ல சொல்ல போனா, பரிசுத்த ஆவியோடு நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் மட்டும்தான் பதில் கிடைக்கும். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா அந்த ஜெபத்துல தான் நமக்கு ஒரு நிறைவான ஒரு சமாதானம் உண்டாகும். ஏதோ அறக்க பறக்க அப்படியே உட்கார்ந்து ஜெபிக்கணுமே அப்படின்னு சும்மா ஒரு கடமைக்குன்னு ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்காது? ஒரு திருப்தியே இருக்காது.
அப்ப என்னைக்கு நீங்க பரிசுத்த ஆவியினுடைய உதவியோடு கூட, பரிசுத்த ஆவியோடு கூட துதித்து ஆராதித்து நீங்க விண்ணப்பம் பண்றீங்க அப்படின்னா, அந்த ஜெபத்துல ஒரு நிறைவான சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு கூட, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஜெப குறிப்புகளுக்கு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்க ஒரு லிஸ்டோட போவீங்க. முழங்கால் போட்டோடனே பார்த்தீங்கன்னா வேற வேற லிஸ்ட் போகும். அல்லேலூயா. இப்போ இங்க வந்து நின்னோடனே திடீர்னு அல்போன்ஸ் பாஸ்டர் ஒய்ஃபுக்கு ஜெபம் பண்ணணும், திடீர்னு அன்னைக்கு சொன்னாரே சரி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு தோணுது. அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஜெப குறிப்புக்கு நாம ஜெபிக்கும் பொழுது அது நமக்கு பாத்தீங்கன்னா நிறைவான சமாதானத்தை கொடுக்கும். அல்லேலூயா. ஒரு முறை அதிகாலையில நான் ஜெபிக்க உட்காரும் பொழுது 5 விதமான ஊழியங்களை குறித்து ஆவியானவர் ஜெபிக்க சொன்னார். எபேசியர் புஸ்தகத்துல இருக்கும். தீர்க்க தரிசனம், அப்போஸ்தலர், சுவிசேஷ ஊழியம், மேய்ப்பர் அப்படின்னு 5 விதமான ஊழியங்கள் இருக்கும். அல்லேலூயா. அந்த ஊழியங்களை குறித்து திடீர்னு ஜெபிக்க சொன்னார். பாத்தீங்கன்னா அன்னைக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷத்தை நான் உணர்ந்தேன். எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இது வந்து கருக்கான ஒரு சப்ஜெக்ட். அல்லேலூயா. 5 விதமான ஊழியம். அதை குறித்து திடீர்னு ஞாபகப்படுத்தி அதற்காக இது பல வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஜெப குறிப்பு, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட நம்முடைய ஆவியும் பரிசுத்த ஆவியும் ஒன்றாய் இணைந்து ஒன்றாய் இசைந்து நாம் ஜெபிக்கும் பொழுது, அந்த ஜெபத்தை முடித்து நாம் எந்திரிக்கும் பொழுது நாம் நிறைவான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. வாசிங்க எபேசியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 30வது வசனம். எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்ப என்ன அர்த்தம்? அப்படியே ஆப்போசிட். மீட்புக்கென்று முத்திரையாய் கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதீர்கள் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? சந்தோஷமே பரிசுத்த ஆவியானவர் தான். உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்போ உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் சந்தோஷம். அல்லேலூயா. அவரை துக்கப்படுத்தி நீங்க வெளியே அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா துக்கம். அப்போ என்னுடைய சந்தோஷத்திலே நீங்கள் நிலைத்திருக்கும்படிக்கு அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்ப என்ன அர்த்தம்? நீங்கள் பரிசுத்த ஆவியிலே நிலைத்திருந்தீங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் இருந்தீங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு கூட நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படின்னா, அப்போ என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துனுடைய சந்தோஷத்துல நீங்கள் நிலைத்திருக்கிறீங்க. அதான் அர்த்தம். அப்ப அவருடைய சந்தோஷத்துல நீங்கள் நிலைத்திருந்தீங்க அப்படின்னா, அவருடைய நாமத்தினாலே நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நீங்கள் நிறைவாய், என்னுடைய சந்தோஷத்தை நீங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. அப்ப என்னுடைய சந்தோஷத்துல நிலைத்திருக்கும்படிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் பரிசுத்த ஆவியிலே நிலைத்திருந்தீர்கள் என்றால் அது கிறிஸ்துவனுடைய சந்தோஷத்துல நீங்கள் நிலைத்திருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ உங்களுடைய ஜெபம், அதான் சொல்றேன், இதுவரைக்கும் அவர் சொல்லல இந்த மாதிரி நீங்க நாமத்தினால எதுவும் கேட்கவில்லை, ஒன்றும் கேட்கவில்லை அப்படின்னு இதுவரைக்கும் அவர் சொல்லல. இப்ப ஏன் சொல்றாருன்னா, இப்பதான் பரிசுத்த ஆவியை குறித்து நல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு பாடம் எடுத்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி சொன்னா நமக்கு ஒன்றும் புரியாது. பரிசுத்த ஆவினா யாரு? தேற்றரவாளன். நான் போய் என்னுடைய ரீப்ளேஸ்மெண்ட் அவர் வருவாரு, என்னுடைய இருந்தா எடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்தும் இதெல்லாம் என்ன பண்றார்? பரிசுத்த ஆவியை குறித்து அவர் நல்லா விளக்கமாக பாடம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த வசனத்தை அவர் நமக்கு சொல்றார். அல்லேலூயா. என் நாமத்தினால நீங்கள் இதுவரைக்கும் எதுவும் கேட்கவில்லை, இப்போ நீங்க கேட்டீங்க, என்னுடைய சந்தோஷத்துல நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நிறைவாய் கிடைக்கும். அது சந்தோஷம் அப்படிங்கிற வார்த்தை பரிசுத்த ஆவியை நமக்கு குறிக்கிறது. வாசிங்க எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அப்ப அவர் சிலுவையிலே மிகுந்த பாடுகளோடு உபத்திரவங்களோடு அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கடைசி மணித்துளிகளை அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவருடைய உள்ளத்துல என்ன சந்தோஷம் இருக்கும்? உடம்பெல்லாம் ரண வேதனையா இருக்கு, உடம்பெல்லாம் அவ்வளவு கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்ப சிலுவை அவர் சகித்து கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்துல அவருடைய ஆழமான அந்த மனக்கண் முன்பாக காணப்படுகிற சந்தோஷம் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இப்படி நான் கஷ்டப்பட்டு நான் சிலுவையை சகிக்கிறேன், ஆனால் இந்த சிலுவையின் மூலமாய் ஏராளமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு என்னை ஏற்றுக்கொள்ள போகிறாங்க, சபைக்கு வரப்போகிறாங்க, மனந்திருப்ப போறாங்க, பாவத்திலிருந்து அவங்க திரும்பி நல்ல ஒரு வாழ்க்கை வாழ போறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் என் கண்களுக்கு முன்பாக தெரிகிறது. ஆனால் அந்த சந்தோஷம் நிறைவேறுவதற்கான சோர்ஸ் என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா.
ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை விதைக்கிறதே பரிசுத்த ஆவியானவர் தான். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை ஏவல அப்படின்னா அவன் யார் என்ன பண்ண முடியாது? இயேசுவை விசுவாசிக்க முடியாது. சிலுவையை குறித்த ஒரு நல்ல அபிப்பிராயம் அவங்களுக்கு வராது. அதான் நம்ம எவ்வளவோ விழுந்து விழுந்து நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை பத்தி சொல்றோம், சுவிசேஷம் சொல்றோம், எவ்வளவோ நாம ஜெபம். அவர் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் அவரிடத்தில் வரான். அல்லேலூயா. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன பண்றாரு? ரட்சிப்புக்கே உதவி செய்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையை அவர் தமக்கு முன்பாக பார்க்கிறார். அல்லேலூயா. அதை பார்க்கும் பொழுது அந்த சந்தோஷத்தின் நிறைவின் பொருட்டு என்ன பண்றார்? அந்த சிலுவையை அவர் எளிதாக சகித்து அதை ஜெயித்து முடிக்கிறார். அல்லேலூயா. அப்ப இதுதான் நாம இன்னைக்கு கற்றுக்கொண்டது. இன்னைக்கு அந்த 16ஆம் அதிகாரம் முழுவதுமாக, இன்னும் சொல்ல போனா 16ஆம் அதிகாரத்தினுடைய மைய கருப்பொருளே ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியை சுற்றி சுற்றி தான் எல்லாமே வரும். அப்ப சந்தோஷம் அப்படின்னா பரிசுத்த ஆவியினுடைய நிறைவோடு நீங்க காணப்பட்டீங்க அப்படின்னா இயேசுவின் சந்தோஷத்துல நீங்க நிறைவா இருக்கிறீங்க. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அது இன்னொரு ஓமையை கூட இந்த இடத்துல சொல்றார். பிரசவ காலம் நேரிடும் பொழுது என்ன பண்றா? அந்த நேரிடும் அழுது வேதனைப்பட்டு துக்கப்படுறா. அந்த பிள்ளையின் முகத்தை பார்த்த உடனே அவளுக்கு சந்தோஷம். அல்லேலூயா. அப்ப நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றெடுக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியை உள்ளத்துல நீங்கள் பெற்றெடுக்கும் பொழுது உங்களுக்குள்ளே வரக்கூடிய அந்த நிறைவான சந்தோஷம். அல்லேலூயா. நீங்க அழுது புலம்புவீங்க, ரொம்ப வேதனையோடு கண்ணீரோடு இருப்பீங்க. ஆனா ஜெபத்துல பரிசுத்த ஆவியின் நிறைவோடு கூட நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஏனென்றால் சந்தோஷமாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறார். அல்லேலூயா. சில பேர்லாம் பரிசுத்த ஆவியில் அப்படியே ஆராதிக்கும் போது பார்த்தீங்கன்னா சிரிப்பாங்க. அப்படியே முகம் பார்த்தா ரொம்ப பிரகாசமா இருக்கும். அல்லேலூயா. அப்ப அந்த நிறைவான சந்தோஷம் என்பது ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ளே வந்து நமக்குள்ளே அந்த உலாவுகிற அந்த ஒரு அனுபவம் தான் நிறைவான சந்தோஷம். அப்ப அந்த நிறைவான சந்தோஷத்தினாலே நாம் ஏவப்பட்டு ஜெபிக்கும் பொழுது நமக்குள்ளே பாருங்க ஒரு திவ்யமான ஒரு சமாதானத்தை நாம் அனுபவிக்க முடியும். நீங்க அப்படி அனுபவிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. நான் அந்த மாதிரி காரியத்துல அனுபவம் பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி நாம் ஜெபம். அப்படிப்பட்ட ஒரு திவ்ய பரிசுத்த ஆவியினுடைய ஆமென் சந்தோஷம் நமக்குள்ளே ஆமென் கிரியை செய்யும்படி எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.